தமிழக முதலமைச்சரின் உத்தரவுப்படி மக்களை தேடி முதல்வன் என்ற திட்டத்தின்படி தூத்துக்குடி மாநகராட்சியில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இதில் பேசிய மேயர் ஜெகன், SAV பள்ளி மைதானம் பள்ளி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மாநகராட்சி அந்த இடத்தை நிர்வாகம் செய்யலாம் என்ற நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அந்த இடத்தில் கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் விளையாடுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என தெரிவித்தார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலின் 16 கால் மண்டபம் அருகில் காஞ்சி அன்னசத்திரம் என்ற அமைப்பு கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தில் வசிக்கும் 4 இளைஞர்கள் இந்த அமைப்பின் பொறுப்பாளர்களாக இருந்து தினசரி 450 முதல் 500 ஆதரவற்றவர்களுக்கு 3 வேளையும் இலவசமாக உணவு வழங்கி வருகிறார்கள். 5 ஆண்டுகளை கடந்து இன்று வரை தொய்வில்லாமல் செய்து வரும் சேவையை பார்த்து அனைவரும் பாராட்டி வருகின்றனர். ஈரோட்டில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்டம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த சங்க நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். பின்னர் கூட்டத்திற்கு பிறகு பேசிய மாநில தலைவர் சவுந்தரராஜன், தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு அளவில் குப்பை வரி விதிக்கப்படுகிறது, இதனை சீர்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நீலகிரி மாவட்டம் மேல்கோடலூர் அருகே கோக்கால் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை விரிவாக்கம் செய்யும் பணிகள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் கனரக வாகனங்கள் மூலம் வேலை செய்து வருவதால் மருத்துவமனை அருகே அமைந்துள்ள 5க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் மருத்துவமனை விரிவாக்கம் செய்யப்படும் பகுதியை சுற்றிலும் தடுப்பு சுவர் அமைத்த பின்னரே கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் தலையாட்டுமந்து பகுதியில் இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தை வீட்டில் வளர்க்கப்படும் நாயை வேட்டையாடி செல்லும் CCTV காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வரும் சிறுத்தையை கண்காணித்து பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் உற்சவ திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் ஒரு பகுதியாக காப்பு கட்டி விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் தங்களது உடல் முழுவதும் களிமண் சேறு பூசிக்கொண்டு கையில் வேப்பிலையுடன் கோயிலை வலம் வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். குறிப்பாக உடலில் உள்ள நோய் குணமடைய வேண்டி உடல் முழுவதும் சேறு பூசி இசை வாத்தியங்களுடன் வேப்பிலையை கையில் ஏந்தி உற்சாக நடனமாடி ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் இருந்து 90க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்று நேற்று கரை திரும்பினர். இதில் மீனவர் ஒருவர் வலையில் 3 ஆண் கூரல் மீன்கள் மற்றும் ஒரு பெண் கூரல் மீன்கள் என 4 கூரல் மீன்கள் சிக்கின. சுமார் 20 கிலோ எடை கொண்ட இந்த 4 மீன்கள் கிலோவுக்கு சராசரியாக 4000 ரூபாய் வீதம் ரூபாய் 4.20 லட்சத்திற்கு ஏலம் போனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மாங்கனாம்பட்டி ஸ்ரீ வீரமகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட இப்போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்று வரும் கம்பன் விழாவில் பங்கேற்க வந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆளுநர் குறித்து உச்சநீதிமன்றம் கூறிய தீர்ப்பு குறித்த கேள்விக்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று கூறி சென்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.